இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஒரு அருமையான ஒரு சத்தியத்தை இங்கே சாலமோன் ஞானி நம்முடைய வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடுஞ்சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஞானிகளின் நாவு அறிவை உபயோகப்படுத்தும், மூடரின் வாயோ புத்தியை கக்கும் என்று சொல்லி 1-2 வசனங்களிலே சொல்லுகிறார். ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கும். 4ஆம் வசனத்திலே 7ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படியல்ல. இதை தொடர்ந்து ஒரு சில வசனங்களை நாம் கோர்வைப்படுத்தி பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு அழகான ஒரு உண்மை புலப்படுவதை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் சொற்களை குறித்து அவர் அழகாக நம்ம எப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். மெதுவான ஒரு மறுமொழியானது அது ஒரு மெதுவான பிரதியுத்தரம், அதாவது மறுமொழி நம்ம சொல்லும் பொழுது அப்படிப்பட்ட பண்பு நமக்கு இருக்கும் பொழுது அது அநேகருடைய கோபத்தை அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லியும், கடுமையான சொற்களை நம்ம பேசணுன்னா அது கோபத்தை அது எழுப்பிவிடக்கூடியதாக அவை இருக்கிறது. ஆகவே நம்ம எந்த சூழ்நிலையிலும் உடனடியாக நம்ம பதில் சொல்லாமல், வசனம் 28 அழகான ஒரு ஆலோசனை சொல்கிறார். நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்கனுடைய வாயோ தீமையை கொப்பளிச்சிடும். தீமையை வேகமாக துன்மார்க்கனாக இருக்கிறவன் பேசிடுவான், ஆனால் நீதிமான் பேசுகிறதற்கு கொஞ்சம் தாமதமாக இருப்பான். கொஞ்சம் மன அமைதியாக இருந்து தாமதமாக இருந்து அவன் பேசுகிறவனாக அவன் காணப்படுவான். நிதானத்துடன் அறிவை வெளிப்படுத்தி 7ஆம் வசனத்தில் ஞானிகளின் உதடுகள் அறிவை இறைக்கும், மூடரின் இருதயமோ அப்படி அல்ல என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 4ஆம் வசனத்தில் அதிநிமித்தமாக ஆரோக்கியமுள்ள ஒரு நாவு ஒரு ஜீவ விருட்சம், நாவினுடைய மாறுபாடோ ஆவியை நொறுக்குன்னு சொல்லி இந்த வசனங்களை கோர்வைப்படுத்தி நாம் பார்க்கும் பொழுது மெதுவான பிரதியுத்தரம் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு அநேக குடும்பங்கள் கவிழ்க்கப்படுகிறதற்கு, அநேக நண்பர்களுக்குள்ளாக பிரச்சனைகள் உருவாவதற்கு, அநேக சபைகளுக்குள்ளாக சங்கங்களுக்குள்ளாக இந்த வாயின் வார்த்தைகளினால் அநேக பிரச்சனைகள் உண்டாகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த சத்தியத்தை நாம் ஆழமாக அறிந்து கொள்கிறதற்கு 1 சாமுவேலிலே 25ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு குடும்பத்தினுடைய கதையை ஆராய்ந்து பார்த்தால் இந்த சத்தியங்களை நம்முடைய வாழ்வில் கடைபிடிப்பதற்கு அது அத்தனை பிரயோஜனமாக இருக்கும். அங்கே ஆண்டவர் ஒரு குடும்பத்தை குறித்து எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கிறோம். நாபால் என்கிற ஒரு மனிதன், காலேபியுடைய வம்சத்திலே தோன்றின ஒரு மனிதன் இருக்கிறான். அவனுடைய பெயர் நாபால் என்று சொன்னால் முட்டாள் என்று சொல்லி அர்த்தமுள்ள ஒரு மனிதன். அவன் மகா பெரிய செல்வந்தனாக அவன் வாழ்ந்து வந்தான். கர்மேல் என்கிற இடத்திலே அவன் வசித்து வந்தான். அவனுக்கு திரளான ஆடுகள் எல்லாம் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் அவன் ஒரு துராக்கிருதனுமாய் இருந்தான் என்று எழுதியிருக்கிறது. துராக்கிருதன் என்று சொன்னால் அவன் ஒரு தீய செயலை செய்யக்கூடியவனாய் இருந்தான். ஆனால் மகா பாரி குடித்தனக்காரனாய் இருந்தான் என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய செல்வந்தனாய் இருந்தான். அப்படிப்பட்ட மனிதன் அவன் காலேபினுடைய வம்சத்தில் தோன்றியிருந்த போதிலும் ஒரு மதுபான வெறியனாக, ஒரு விசுவாசமற்றவனாக, அவன் ஒரு துணிகரமான துன்மார்க்கனாக வாழ்ந்து வந்தான். அவனுடைய மனைவியை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவளுடைய பெயர் அபிகாயில். அவள் ஒரு நல்ல அருமையான விசுவாச பெண்மணியாக அவள் இருக்கிறாள். இவர்கள் அந்த கர்மேல் என்பதற்கு ஒரு அருமையான ஒரு தோட்டம் என்று சொல்லப்படுகிறது. அது அநேக பச்சையான மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கொண்ட இடமாக இது காணப்படுகிறது. அப்படிப்பட்ட இடத்தில் அவர்கள் ஆடு மாடுகளை மேய்க்கும் பொழுது தாவீதோடு கூட இருந்த 600 பேர்கள் அவர்களுக்கு எந்த ஒரு வருத்தத்தையும் கொடுக்காதபடி நாபாலினுடைய வேலைக்காரர்களுக்கும் அவருடைய அந்த மிருக ஜீவன்களுக்கும் அத்தனையான பாதுகாப்பாக இருக்கிறார்கள். அந்த நாட்களிலே அவர்கள் மயிர் கத்தரிக்கிறதை ஒரு பெரிய விருந்தாக அவர்கள் ஏற்படுத்தி ஒரு மகா பெரிய விருந்தை செய்வதுண்டு. நாபாலும் அப்படிப்பட்ட ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தின பொழுது அங்கே தாவீது உதவி கேட்டு ஒரு 10 வாலிபர்களை அனுப்புகிறான். நாபால் இடத்துல போய் சொல்லுங்க, உம்முடைய குமாரனும் நாங்கள்லாம் உமக்கு எத்தனையாய் பாதுகாப்பாக இருந்தோம், உங்களுடைய வேலைக்காரர்கிட்ட கேட்டு பாருங்க, உங்கள் ஆடு மாடுகளில் ஒன்றையும் காணாமல் போகாதபடிக்கு நாங்கள் பார்த்துக்கிட்டோம், எங்களுக்கு ஏதாகிலும் நீர் உதவி செய்யணும்னு சொல்லி கேட்ட பொழுது அங்கே நாபாலுடைய மூடனுடைய வாய் எப்படி கொப்பளிக்குமோ அப்படி கொப்பளிக்குது. அவன்
பேசுகிறான். தாவீதினுடைய கீர்த்தி அந்த நாட்களிலே பெலிஸ்தர் தேசத்தில் உள்ள ஆகிஸ் ராஜாவின் அரண்மனையில் இருக்கிற வேலைக்காரர்களுக்கு கூட தெரியுது. ஆனால் இங்கே நாபால் அந்த 10 வாலிபர்களை பார்த்து கேட்கிறான், அங்கே தாவீது என்பவன் யார், ஈசா என்பவன் யார்? இன்றைக்கு எஜமான விட்டு ஓடி போகிற அநேக வேலைக்காரர்கள் இருக்கிறது போல இவனும் ஒரு ஆள் தான், சவுலை விட்டு ஓடி போன ஒரு வேலைக்காரன் தானே. அவ்வளவு இழிவாக ஒரு விசுவாச குடும்பத்தில் பிறந்த ஒரு காலேபினுடைய வம்சத்தில் தோன்றின ஒரு மனிதன் தாவீதை குறித்து எல்லாரும் பேசுகிறாங்க. அடுத்த ராஜா இவர் தான், இவரை குறித்து ஆண்டவர் இத்தனையாய் காரியங்களை சொல்லி இருக்கிறார் என்று இருந்த போதிலும் விசுவாசமற்றவனாக ஒரு காரியத்தை யோசிக்காதபடி, நீதிமானை போல யோசித்து பேசாதபடி வார்த்தைகளை கொப்பளிக்கிறத பார்க்கிறோம். அதை அப்படியே போய் அவர்கள் தாவீதிட்ட சொன்னபோது தாவீதுக்கு கோபம் வருது. நான் வீணா இவனுடைய காரியத்துக்கு உதவி செஞ்சிட்டேன், அதனால் பொழுது விடுகிறதுக்குள்ளே ஒரு நாயை கூட நான் மிச்சம் வைக்க மாட்டேன், எல்லாத்தையும் அழிச்சிருவேன். நீ தன்னோடு கூட ஒரு 400 பேரை பட்டயத்தை எடுத்துக்கொள்ள சொல்லி அவனும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு வருகிறான். இதை ஒரு புத்தியான ஒரு வேலைக்காரன் பார்த்துட்டு, அபிகாயில் அவர் ஒரு விசுவாசமுள்ள ஒரு அறிவுள்ள ஒரு அழகான ஒரு பெண்மணி, அவர்கிட்ட போய் சொல்கிறான், தாவீதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீங்க, அவர் எங்களுக்கு ஒரு மதலை போல இருந்தார், ஆனால் உம்முடைய புருஷன் இப்படி பேசி அனுப்பிட்டார், ஒரு பெரிய பொல்லாப்பு வரப்போகுதுமா, பார்த்து கொள்ளுங்கன்னு சொன்னோன்னே அந்த அம்மா அநேக போஜன பதார்த்தங்களை ஆயத்தப்படுத்தி எடுத்துக்கொண்டு துரிதமாக புறப்பட்டு போகிறாங்க. புறப்பட்டு போய் அங்கே தாவீதினுடைய பாதத்தில் விழுந்து அவனை குனிந்து பணிந்து கொண்டு அவன்கிட்ட சொல்கிறாங்க, எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய பொல்லாப்பு வந்துடக்கூடாது, நீங்கள் தான் இஸ்ரவேலின் மேலே ஒரு பெரிய அதிபதியாக வரப்போகிறீங்க, நீங்கள் உங்களுடைய கை ஒரு தவறான காரியத்தை செய்து ரத்தம் சிந்துகிறதுக்கு வரக்கூடாது, நீங்கள் அந்த என்னுடைய கணவன் எப்படியோ அவனுடைய பெயர் எப்படியோ அப்படி தான் இருக்கிறான், நீ என்னை மன்னித்து கொள்ளும் என்று சொல்லி அந்த காரியங்களையெல்லாம் வாங்கி கொள்ளும், நீ உமக்கு ஒரு மனதில் ஒரு துக்கம் வந்துடக்கூடாது, உம்முடைய கை வீணான இரத்தத்தை சிந்திட்டோமேங்கிறது உம்முடைய உள்ளத்தில் ஒரு நாள் உறுத்தி விடக்கூடாது என்பது போலலாம் ஆலோசனை சொன்ன பொழுது அங்கே தாவீது அந்த கோபம் வந்த கோபத்தை அப்படியே உக்கிரத்தை மாற்றி இவருடைய மெதுவான அந்த பிரதியுத்தரத்தின் நிமித்தமாக, நாபாலினுடைய வார்த்தைகளின் நிமித்தமாக, கடுஞ்சொற்களின் நிமித்தமாக கோபம் எழும்பினது. ஆனால் நாபால் பேசின, அவருடைய மனைவியாகிய அபிகாயில் பேசின வார்த்தைகள் அவனுடைய கோபம் எல்லாவற்றையும் தனியே செய்து அவளை பார்த்து ஆசீர்வதித்து சொல்லுகிறான், என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒரு தவறு செய்கிறதற்காக வேகமாக புறப்பட்டு வந்தேன், ஆனால் உன்னுடைய வார்த்தைகள் என்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டபடியினால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி அவளை திருப்பி அனுப்புகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்து வாழ கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியை நொறுக்கிவிடக்கூடியதாக இருக்கிறது. 23ஆம் வசனத்திலையும் அவர் சொல்லுகிறார், மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும், ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது. சரியான நேரத்தில் அபிகாயில் தாவீதை சந்திக்காமல் இருந்திருந்தான்னு சொன்னான், அவள் குடும்பமே வேறறுக்கப்பட்டிருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்திலிருந்து அவள் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்து கொண்டதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்ம ஒரு அருமையான ஆலோசனைகளை நம்முடைய உள்ளத்தில் கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து கொஞ்சம் நிதானமாக பேசி நிதானமான பதில்களை சொன்னோன்னு சொன்னால், ஏற்ற நேரத்தில் பேசுகிற அந்த வார்த்தைகள் நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அது ஒரு ஜீவ விருட்சத்தை போல அது நமக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு இருக்கக்கூடிய அநேக குழப்பங்களை, குடும்பங்களில் உள்ள குழப்பங்களை, சண்டைகளை, அநேக பிரிவினைகளை அது மாற்றக்கூடியதாக இருக்கிறது. கடைபிடிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தரின் திரு இருதயம்